Hello everyone, welcome back to D2D, your direction to destination, and I am Vaishnav. பேங்க் ஜாப்னாலே ஸ்டில் மெனி ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது ட்ரீம் ஜாப் தான். பட் கரெக்டான நோட்டிஃபிகேஷன் வரும்போது ரொம்ப பேருக்கு அது தெரியாமல் மிஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டியோடு வந்திருக்கேன். அது என்னென்னா ஐடிபிஐ பேங்க் ரெக்ரூட்மெண்ட் 2026 அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட டோட்டல் வேகன்சிஸ் 1300 வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். லைக் வேகன்சி டீட்டெயில்ஸ், எலிஜிபிலிட்டி, ஏஜ் லிமிட், சேலரி, செலெக்ஷன் ப்ராசஸ், எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் ஹவு டு அப்ளை. ஸோ ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் கிளாரிட்டி கிடைக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஐடிபிஐ பேங்க் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஐடிபிஐ பேங்க்னா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. இது இந்தியாவில் இருக்க மேஜர் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில் ஒன்று. அண்ட் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பையில் இருக்குது. இந்த ஐடிபிஐ பேங்க்கு இந்தியா ஃபுல்லாக தௌசண்ட்ஸ் ஆஃப் பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ இங்கே உங்களுக்கு ஜாப் கிடச்சிதுன்னா ஜாப் செக்யூரிட்டி, குட் சேலரி, கெரியர் க்ரோத், கவர்மெண்ட் பேங்க் பெனிஃபிட்ஸ் இது எல்லாமே கிடைக்கும். அதனால தான் பேங்க் எக்ஸாம்ஸுக்கு லேக் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு காம்படிஷன் ஜாஸ்தி தான், ஆனால் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணால் கிராக் பண்ணிடலாம். இப்போது இம்பார்ட்டண்ட்டான பார்ட்டை பற்றி பார்ப்போம். இதோட வேகன்சி டீட்டெயில்ஸை நான் சொல்லிடுறேன். இந்த ரெக்ரூட்மெண்ட் டோட்டலாக 1300 போஸ்ட்ஸ் இருக்குது. இதில் மெயினாக 2 போஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேட் ஓ, அரவுண்ட் 1100 வேகன்சிஸ் இதில் இருக்குது. செகண்டு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கான போஸ்ட், இது கிரேட் ஏ, இதுக்கு அரவுண்ட் 200 வேகன்சிஸ் பக்கம் சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக இந்த 2 போஸ்ட்டுக்கும் 1300 பேங்க் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஐடிபிஐயில் இருக்குது. எஸ்பெஷலி பேங்க் ஜாப்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க ஆஸ்பிரன்ஸ் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாது. நெக்ஸ்ட்டு இதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னென்னா, இந்த ஐடிபிஐ ரெக்ரூட்மெண்ட்டுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ரொம்ப சிம்பிள் தான். எனி டிகிரி இருந்தால் போதும். எனி பேச்சுலர் டிகிரிஸ் ஆர் எனஃப். லைக் பிஏ, பிகாம், பிஎஸ்சி, பிபிஏ, பிசிஏ, பிடெக், எனிதிங். ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியிலேருந்து கிராஜுவேட் ஆகியிருந்தால் மட்டும் போதும். பர்சன்டேஜ் ரெக்ரூட்மெண்ட் மினிமம் 60% ஜென்ரலாக இருக்கணும். பட் இதுக்கான எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வைல் ஃபோக்கஸிங் ஆன் பேங்க் எக்ஸாம்ஸ், ஏஜ் லிமிட்டுங்கிறது நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த ஐடிபிஐ ரெக்ரூட்மெண்ட்டுக்கு என்ன ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்கன்னா, மினிமம் 20 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. பட் கவர்மெண்ட் பக்கம் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஓபிசி கேண்டிடேட்ஸ்னால் 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். அதுவே ஷெட்யூல்டு கேண்டிடேட்ஸ்னால் 5 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் இருக்கும். இதுவே பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தால் அதுக்கு இன்னும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் கேட்டகரி பேஸ்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இது எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டான ஒரு டாபிக். அது என்னென்னா சேலரி. எஸ், இந்த ஐடிபிஐ போஸ்ட்டுக்கான சேலரி எப்படி இருக்குன்றத எக்ஸ்பெக்டேஷன் பார்த்துருவோமா? ஆவரேஜாக ஐடிபிஐயில் ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு சேலரி அப்ராக்சிமேட்டாக 36,000லேருந்து 40,000 per month வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. அதுவே அசிஸ்டன்ட் மேனேஜர் சேலரி பார்த்துட்டிங்கன்னா எபோவ் 40,000 per month இருக்குது. பட் இது பேசிக் சேலரி தான். இது போக அடிஷ்னலாக பேங்க் எம்ப்ளாயீஸுக்கு டிஏ, ஹெச்ஆர்ஏ, மெடிக்கல் பெனிஃபிட்ஸ், ட்ராவல் அலவன்ஸ், ப்ரமோஷன்ஸ் எக்ஸட்ரா இந்த எல்லா பெனிஃபிட்ஸுமே இருக்கும். ஸோ லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா பேங்கிங் கெரியர் ரொம்ப ஸ்டேபிள். நெக்ஸ்ட்டு இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா, இந்த ஐடிபிஐ ரெக்ரூட்மெண்ட் செலெக்ஷனுக்கான ப்ராசஸ் 4 ஸ்டேஜஸில் நடக்கும். அது என்னென்ன 4 ஸ்டேஜஸ்னால், ஸ்டெப் 1 ஆன்லைன் எக்ஸாமினேஷன், ஸ்டெப் 2 டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஸ்டெப் 3 பர்சனல் இன்டர்வியூ அண்ட் த லாஸ்ட் ஸ்டெப் இஸ் மெடிக்கல் டெஸ்ட். ஆன்லைன் எக்ஸாமில் குவாலிஃபை ஆன ஸ்டூடெண்ட்ஸ் தான் இன்டர்வியூ வரைக்கும் போக முடியும். ஸோ ப்ரிப்பரேஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆல்ரைட், இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி பார்த்துருவோமா? எஸ், நம்ம ஜென்ரலாக எல்லா பேங்கிங் எக்ஸாம்ஸ்க்கும் இருக்கிற மாதிரியான சிலபஸ் தான் இதுலேயும் இருக்கும். ஜென்ரலான பேங்க் எக்ஸாம்ஸுக்கு இருக்கிற பேட்டர்ன் தான் இதுலேயும் ஃபாலோ பண்ணுறாங்க. லைக் ரீசனிங் எபிலிட்டி, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஜென்ரல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் நாலேஜ் அண்ட் ஆல்சோ கரண்ட் அஃபேர்ஸ். இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷனில் டோட்டல் கொஸ்டின்ஸ் அரவுண்ட் 150 to 200 இருக்கும். அண்ட் இந்த எக்ஸாம் மோஸ்ட்லி ஆன்லைன் மோடில் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆஃப்லைனில் இன் சம் அக்கேஷன்ஸ் இட் இஸ் பாசிபிள். ஸோ இந்த ஸ்டடி பேட்டர்னை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு மார்க் டெஸ்ட்டு நிறையா யூஸ் பண்ணுங்கள். இதில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்மளால் எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக சொல்லிடுறேன். ஐடிபிஐயோட அஃபிஷியல் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நெக்ஸ்ட்டு கெரியர் செக்ஷனுக்குள்ளே போகணும். அங்கே கரண்ட் ஓப்பனிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஐடிபிஐ ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபீஸை பே பண்ணுங்கள். ஃபைனலாக சப்மிட் பண்ணிடுங்க செக் பண்ணிவிட்டு.
நீங்கள் கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்குன்றது 2 டைம்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணிடுங்க. இந்த ஐடிபிஐ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் March 8th அண்ட் இதோட லாஸ்ட் டேட் March 19th. ஸோ சீக்கிரமாக போய் அப்ளை பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் சீக்கிரமாக அப்ளை பண்ணி இமீடியட்டாக ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஐடிபிஐ பேங்க் ரெக்ரூட்மெண்ட் 2026க்கான ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்த்தோம். இதில் 1300 வேகன்சிஸ் இருக்குது. பேங்க் ஜாப் ட்ரீமாக இருக்கவங்களுக்கு இது டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. டோன்ட் மிஸ் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ஹிட் த பெல் ஐகான். பிகாஸ் டெய்லியும் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸ், பேங்க் எக்ஸாம்ஸ், கெரியர் கைடன்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். Thanks for watching and all the best for your bank exam preparation. Stay tuned and stay connected. Thank you. இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதை கிளியர் பண்ணுறோம்.